நம்ம லீன் இம்ப்ளிமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா பாட்டில் நெக் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம பாட்டில் நெக்கிங் பண்ணுவோம். அதாவது பாட்டில் நெக் ஆக்டிவிட்டியில் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், அதாவது சைக்கிள் டைமை குறைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ மேனேஜர் மகேஷ் என்ன சொல்லுவார்னா, சார் எங்களுக்கு அதெல்லாம் வந்து தெரியாது. பாட்டில் நெக் இருந்ததுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, மேன் பவர் ஓரியன்ட் ஆக்டிவிட்டினா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மேன் பவர் ஆட் பண்ணுவோம். இல்லை மிஷின் பேஸ்ட்னா நாங்கள் இன்னொரு ஷிஃப்ட் போடுவோம், இல்லைனா எக்ஸ்ட்ரா இன்னொரு மிஷின் வாங்குவோம். இதுதான் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்டிவிட்டி அப்படிம்பாரு. ஸோ இதனால் என்ன ஆகும், கம்பெனிக்கு வந்து ஒரு சைடில் எக்ஸ்ட்ரா மிஷின் வாங்குறதோ இல்லை எக்ஸ்ட்ரா லேபர் போடுறதோ நமக்கு ஒரு சைடில் செலவுகள் அதிகரிக்கும். ஸோ இந்த பாட்டில் நெக் ஆக்டிவிட்டியில் எப்படி நம்ம சைக்கிள் டைமை குறைச்சி உற்பத்தி திறனை பெருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் தேர், நான் உங்களோட அனந்த், ட்ரஸ்டட் லீன் மேனுஃபேக்சரிங் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டில் நெக் ஆக்டிவிட்டியோடைய சைக்கிள் டைமை எப்படி குறைப்பது, அதாவது உற்பத்தி திறன், பாட்டில் நெக் ஆக்டிவிட்டியில் உள்ள உற்பத்தி திறனை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு லைன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லைனில் வந்து 1-2 பாட்டில் நெக் ஆக்டிவிட்டி இருக்கும். பாட்டில் நெக்னா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், டக் டைம்ங்கிறது கஸ்டமரின் தேவை, அந்த ரேட் ஆஃப் கஸ்டமர் டிமாண்ட் அதை விட கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது பாட்டில் நெக் ஆக்டிவிட்டின்னு பார்த்துருக்கோம். இந்த பாட்டில் நெக் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட பழைய வீடியோ பார்க்கலாம். ஸோ பாட்டில் நெக் ஆக்டிவிட்டியை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அந்த ஆக்டிவிட்டியில் தான் உங்களுக்கு அவுட்புட் கம்மியாக இருக்கும். அந்த லைன்லேயே அந்த ஆக்டிவிட்டியோட அவுட்புட் தான் அந்த லைனோட ஆக்டிவிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த லைனோட உற்பத்தி திறனை பெருக்கணும்னா நீங்கள் பாட்டில் நெக் ஆக்டிவிட்டியில் போய் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா மேன் பவர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க, இல்லை மிஷினரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க பாட்டில் நெக் ஆக்டிவிட்டிக்கு. அது பண்ணாமல் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, எக்ஸிஸ்டிங் சைக்கிள் டைமில் அந்த பாட்டில் நெக் ஆக்டிவிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுதா முதல்ல. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ப்ராடக்ட்னு வச்சுப்போமே, சைக்கிள் டைம் அப்போ வந்து 60 செகண்ட் அப்படின்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு 8 மணி நேரம் ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் பிரேக் எல்லாம் எடுத்து போக ஒரு 450 நிமிஷம்னு வச்சுங்க. இந்த பாட்டில் நெக் ஆக்டிவிட்டி 450 பீஸ் பண்ணி ஆகணுமா? ஸோ முதல்ல அந்த ரேட் வருதா, எனக்கு முதல்ல அந்த ப்ரொடக்ஷன் வருதா, 450 பண்ணுறாங்களா பாட்டில் நெக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல். இது வந்து நிறைய கம்பெனியில் இதுவே நடக்கிறது இல்லை. பாட்டில் நெக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, ஆனால் சைக்கிள் டைம் நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தா 1 மினிட் தான் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 450 பீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 400 பீஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கேயே ஒரு 50 நம்பர் நமக்கு அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், நான் எக்ஸிஸ்டிங் சைக்கிள் டைமுக்கு அதை கொண்டு வரேன், சரிங்களா? எக்ஸிஸ்டிங் சைக்கிள் டைமுக்கு அதை மேட்ச் பண்ணுறேன். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுலேயே ஒரு 40-50 பீஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஒன்று. அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, எனி ஆக்டிவிட்டி நீங்கள் ஒரு ப்ராசஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது உள்ளுக்கே உங்களுக்கு வேல்யூ ஆடட் டைமும் இருக்கும், நான் வேல்யூ ஆடட் டைமும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த நான் வேல்யூ ஆடட் டைம் இன்சைடு த சைக்கிள் டைம். அதாவது ஒரு பாட்டில் நெக் ஆக்டிவிட்டி நீங்கள் எடுக்கிறீங்க, அது உள்ளுக்கு எங்கெங்கெல்லாம் வேல்யூ அடிஷன் நடக்குது, எங்கெங்கெல்லாம் நான் வேல்யூ ஆடட்னு பாருங்கள். உதாரணத்துக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி, டூல் வந்து எப்போல்லாம் காம்போனண்ட்டில் டச் ஆகிருக்குதோ அப்போ தான் வந்து வேல்யூ ஆடட். உதாரணத்துக்கு ஸ்டிச்சிங் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறாங்கன்னா எப்போ நீடில் வந்து எனக்கு அந்த கார்மெண்ட் உள்ளே போகுதோ அப்போ தான் வந்து எனக்கு அது வந்து வேல்யூ ஆடட். மீதி டைமில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், ஒரு த்ரெட் எடுத்து வெட்டுறோம், இல்லைனா ஏதாவது செக்கிங் பண்ணுறோம், இல்லைனா லோடிங் அன்லோடிங் பண்ணுறோம், டூல் மூவ்மெண்ட் ஆகுது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வேல்யூ ஆடட். அதாவது ப்ராடக்டில் ஒரு மாற்றமும் வரவில்லை. ஸோ இந்த ரெண்டாவது ஸ்டேஜ் என்னன்னா, என்னோட நான் வேல்யூ ஆடிங் ஆக்டிவிட்டி, இந்த பாட்டில் நெக்கில் இருக்கக்கூடிய நான் வேல்யூ ஆடிங் ஆக்டிவிட்டியை குறைக்க முடியுமா? ஸோ கார்மெண்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இந்த மாதிரி ஒரு சிஎன்சி மிஷின் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஒரு டூல் இருக்கு, டூல் வந்துட்டு உள்ள போகுது, ஒரு டூல் வருது, டிராவல் ஆகி வருது, காம்பனண்ட்ல படும்போது தான் அது வேல்யூ ஆடிங். இந்த டிராவல் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும் சம்டைம்ஸ். அப்போ அதை நீங்கள் ரேபிட் பண்ணலாம். டூல் ஹோம் பொசிஷனில் போய் இண்டெக்ஸ் ஆகி திருப்பி வரணும். ஸோ இந்த டைம் வந்து நான் வேல்யூ ஆடிங் ஆக்டிவிட்டி. அப்போ நான் காம்பனண்ட்டோடு வெளியே வந்த உடனே கொஞ்சம் தூரத்தில் இண்டெக்ஸ் ஆகிட்டு திருப்பி அடுத்த டூல் ஃபாஸ்ட்டாக வர முடியுமா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஆடிங் ஆக்டிவிட்டியை என்னால் ஸ்பீடப் பண்ண முடியுமா? அதாவது இன்னும் கொஞ்சம் வேகமாக என்னோட வேல்யூ ஆடிங் ஆக்டிவிட்டியை பண்ண முடியுமா? இங்கே தான் நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்ப்போம். அதாவது அந்த மிஷினோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதாகட்டும், இல்லைன்னா டூல் வேற பண்ணி என்னோட ஃபீடு அப்புறம் டெப்த் ஆஃப் கட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? ஒரு சிஎன்சி மிஷின் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு டர்னிங்கோ மில்லிங்கோ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு டூல் யூஸ் பண்ணுறீங்க, அந்த டூல் வந்து ஒரு பர்டிகுலர் டெப்த் ஆஃப் கட் தான் கொடுக்கும், இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் தான் ரன் ஆகும் ஸ்பிண்டில். இதே நான் இன்னும் கொஞ்சம் மேபி இன்னும் வேற ஒரு டூல் போட்டோன்னா என்னால் டபுள் த டெப்த் ஆஃப் கட் கொடுக்கலாம், இல்லைன்னா டபுள் த ஆர்பிஎம் ஓட்டலாம்னா அதை பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ 3 விஷயமா நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் சைக்கிள் டைமுக்கு அந்த ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வர்றது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் வேல்யூ ஆடிங் ஆக்டிவிட்டி, அந்த ஆக்டிவிட்டி உள்ளுக்கு இருக்கக்கூடிய நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டியை தூக்குறது வெளியே.
மூணாவது பார்த்தீங்கன்னா வேல்யூடிங் ஆக்டிவிட்டியில் சைக்கிள் டைமை குறைக்கிறது, இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ண வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த 3 விஷயம் நம்ம பண்ணால் ஈஸியாக பாட்டில் நெக் ஆக்டிவிட்டியை குறைக்கலாம். எங்களோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 விஷயம் பண்ணாலே நம்மளால் அந்த டக் டைம் கஸ்டமர் தேவையை நம்மளால் மீட் பண்ணுற முடிகிற மாதிரி தான் நிறைய இடத்துல நாங்கள் பார்த்துருக்குறோம். தேர்ட் ஸ்டேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமாக நாங்கள் தேவைப்படும். இந்த மாதிரி டெப்த் ஆஃப் கட் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஃபாஸ்டன் பண்ணுறது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎன்சி டர்னிங் நாங்கள் பார்த்துருக்கோம். 2 டைம் பார்த்தீங்கன்னா ரஃப் கட் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட எக்ஸிஸ்டிங் டூல் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்பீடு டெப்த் ஆஃப் கட் தான் கொடுக்க முடியும்னு. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி வேற ஒரு டூல் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ரன் பண்ணி பார்த்துருக்கோம், ஒரே ரஃப் கட்லேயே எடுக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண முடியும். அது வந்து தேர்ட் ஸ்டேஜ் ரொம்ப நிறைய இடத்துல தேவைப்படாது. ஈவன் இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ் நீங்கள் பண்ணீங்கனாலே உங்களால் நிறைய இடத்துல பாட்டில் நெக் ஆக்டிவிட்டியை நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும், டக் டைம் ரிக்குவயர்மெண்ட்டை மேட்ச் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்களோட கோர்சஸ் பற்றி நாங்கள் அடிக்கடி வீடியோவில் சொல்கிறோம். ஸோ ஃப்ரீ கோர்ஸ் ஒன்று இருக்குது, லீன் சாம்பியன் கோர்ஸ்னு. அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங் 5 years வரைக்கும் நல்ல டெப்த்தாக இருக்கும். பெய்ட் கோர்சஸும் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோட லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எங்களோட நியூஸ் லெட்டர் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் லீன் பற்றியும் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றியும் நியூஸ் லெட்டர் பண்ணுறோம். ஸோ அதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். I'll talk to you in the next video. See you. Bye-bye.